இங்க ஒருத்தர் 4 பேரை எப்பவுமே தூக்கிட்டு சுத்திட்டு தான் இருக்காரு. ஆனா இவங்க 4 பேரும் யாரோட கணக்கும் தெரிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 4 பேருமே பேய்ங்க தான். இவங்க 4 பேரும் வீட்டுல இருக்க சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ்ன்ட்டு எதையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதெல்லாம் இவரால தாங்கவே முடியல. அந்த பேய்ங்க கிட்ட தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போய் தான் தொலைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கத்துனாலும் அவங்க யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு நாள் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றப்போ அந்த பொண்ணு தட்டுல இருக்க சாப்பாடு எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பேய்ங்க எல்லாம் சுத்தி உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணோட சாப்பாட்டையே திருடி சாப்பிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு பயந்து அங்கிருந்து ஓடி போயிருவா. இப்போ இவருக்கு பயங்கரமா கோவம் வந்து இதுக்கு மேல எனக்கு பொறுமையே கிடையாது, எல்லாரும் மரியாதையா வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. இப்போ இவங்களும் போயிட்டாங்க. ஒரு நாள் டின்னர் அப்போ இவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் இவருக்கு சின்ன வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனது ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா தான் இவருக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். இந்த வீட்டுல 4 பேர் சுத்திட்டு இருக்காங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, இவரோட சொந்த அப்பா, அம்மா, தம்பி, தாத்தா தான். இவர் கூடவே இருந்து இவரை பார்த்துக்கிட்டதே அவங்க 4 பேர் தான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இவரு ரோடா எங்க போயிட்டாங்க அப்படின்னு தேடி சுத்திட்டு இருக்காரு.